ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவரது தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். தூற்றுக்கூடை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. தூற்றுக்கூடை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நான் இள வயதாக இருக்கும் பொழுதெல்லாம் எங்கள் வயல்களிலே நெல்லுகளை கைகளினால் அறுப்பார்கள், அதை அரியறியாய் வைப்பார்கள், அதை கட்டுக்கட்டாய் கட்டுவார்கள். அந்த கட்டுகளை களம் என்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு வருவார்கள். அந்த களத்திற்கு வந்த பிற்பாடு அந்த அரியாக எடுத்து அதை கல்லிலே வைத்து அடிப்பார்கள். பிறகு அந்த கதிரிலே உள்ளதெல்லாம் புனையல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாடுகளை வைத்து சுற்றி சுற்றி வந்து எல்லாம் உதறி எடுப்பாங்க. இப்போ அம்பாரமாக குமித்து போட்டிருப்பாங்க. அந்த நெல்லில் பார்த்திங்கன்னா பதர் இருக்கும், தூசி இருக்கும், சருகு போன்ற நிறைய இருக்கும். அதை வந்து வீசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ஆண்களோ 5 ஆண்களோ ஒருவர் அழகாக சொலவில் எடுத்து அப்படி தூக்கி விடுவார். காற்றிலே கொஞ்சம் பதர் வெளியே போகும். இது போக சொலகை வச்சு அப்படியே வீசணும். இதுதான் தூற்றுக்கூடை என்பது. அப்படி போட்டு வீசுறது, தூற்றுக்கூடை தூக்கி அப்படி வீசுறது. நல்ல சில இடத்துலலாம் ஃபேனை வச்சு கூட அப்படி தூக்கி போடுவாங்க. அது 2 காரியம் நடக்கும். ஒன்று, கோதுமையை களஞ்சியத்தில் வரும், பதரையோ அங்கே வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அக்கினியினால் சுட்டரிப்பார். நல்ல நெல் ஒரு பக்கமும், பதர்கள் சாவிகள், அதாவது உள்ளுக்குள்ளே அந்த நெல் மணியே இருக்காது, அதெல்லாம் ஒதுங்கிடும். அதெல்லாம் எடுத்து குப்பையில் போடுவாங்க அல்லது அதை எரிச்சிருவாங்க. ஆண்டவர் ஒரு காலம் வரும், எது நெல் எது பதறு, அதை தூற்றுக்கூடையில் தான் காற்றில் அப்படி அடிக்கும் போது தான் தெரியும். எத்தனை வகையான சுழல் காற்றுகள் வந்தாலும் நாம் பதறாக இருக்கணும், காற்றுல பறந்துடக்கூடாது, ஆண்டவரில் உறுதியாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒன்று. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் கோதுமை மணியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பதறாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கவும் ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.